மக்களே இப்போ மட்டும் பங்களாதேஷ்காரங்களை மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சப்பு சப்புன்னு 4 வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அவனுக்கு விளையாண்டதே ஒரு கேவலமான கேமு. அந்த கேமை கூட உங்களால் விளையாட முடியாமல் நீங்கள் மிக கேவலமாக விளையாண்டு தோத்துட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஃபைனல் வந்திருந்தா கூட இவனுக்கு இது வரைக்கும் கப்பே அடிச்சதில்லை, கப் அடிச்சா கூட பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி மனசு தேதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்தியா கூட ஃபைனல் வந்தவனுக்கு என்னமோ வில்லானுங்க. இவனுக்கு ஒரு வேளை ஜெயிச்சானுன்னு வச்சுக்கோங்க, எதை வச்சு சுடுவானுங்கன்னு தெரியல. அதை நினைக்கும் போதே கண்டதெல்லாம் தொண்டையில் வந்து நிற்கிது. ஆசிய கோப்பைகள் தொடங்கி இது வரைக்கும் 44 ஆண்டுகள் ஆகுதுங்க. இது வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல் வந்ததே கிடையாது. ஃபைனல் வர்றது இதுதான் முதல் முறை. இந்த சீசனை பொறுத்தவரை இந்தியா பாகிஸ்தானை டாமினேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2 மேட்ச் விளையாடுறாங்க, 2 மேட்ச்லயும் இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. இப்போ 3வது மேட்ச் ஃபைனல்ல மீட் பண்ண போறாங்க. நம்ம ஆளுக்கு வேற ப்ரீ இன்டர்வியூ போஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அது இதுன்னு பயங்கரமா வாய் விட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியாவை ஃபைனல்ல கதம் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு செய்ன்னு செஞ்சிருவானுங்க. இந்தியா டீம் அதுக்கு இடம் கொடுக்க வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் மனசோரத்தில் எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருக்குதுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? அண்ட் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் போயிருக்கு, யார் வின் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.